வணக்கம். மோடி அறிவித்திருக்கக்கூடிய இந்த திடீர் அறிவிப்பினால் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள் இந்திய மக்கள். நாமெல்லாம் எப்படி நிரூபிக்கப் போகிறோம்? இந்திய குடிமகன் அப்படிங்கிறதுல இன்றைக்கு மிகப்பெரிய குழப்பத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். முக்கியமான காரணம் என்ன? உங்கள் கையில் ஆதார் இருக்கலாம், ஆனால் ஆதார் இருந்தால் நீங்கள் இந்திய குடிமகன் அல்ல. அதை நிரூபிப்பதற்கு இந்த ஆதாரம் பத்தாது. பேன் கார்டு பத்தாது, ரேஷன் கார்டு அதுவும் பத்தாது, பாஸ்போர்ட் அதுவும் பத்தாது. அப்போது இந்திய குடிமகன் என்று நிரூபிப்பதற்கு என்னுடைய கையில் நான் கட்டுக்கட்டாக வைத்திருக்கக்கூடிய இதுபோன்ற ஆதாரங்கள் போதுமானது அல்ல. அப்படி என்றால் எது ஆதாரம்? என்னுடைய இந்திய குடிமகன் என்பதை நான் நிரூபிப்பதற்கு என்னுடைய கைகளில் என்ன ஆதாரம்? இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. இதற்கு பின்னால் மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்ன? அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். நடந்து முடிந்திருக்கக்கூடிய மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல், அதில் 200க்கும் அதிகமான இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. ஆனால் பாஜகவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? 33 லட்சம் மட்டும்தான். ஆனால் எஸ்ஐஆர் என்கிற ஒன்றை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து அந்த மாநிலத்தில் செயல்படுத்தியதன் மூலமாக அங்கே நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 27 லட்சம். நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இன்றைக்கு அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய பாஜக, ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள், அதாவது ஆதார் கார்டு இருக்கலாம், அல்லது உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கலாம், பேன் கார்டு இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம். இதெல்லாம் இருந்தாலும் வாக்காளர் அடையாள அட்டை, வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா அரசினுடைய எந்த சலுகையுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு பாஜக மேற்கு வங்கத்தில் ஒரு அதிரடி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், சமீபத்தில் பாஸ்போர்ட் செல்லாது அப்படின்னு மோடி அறிவித்திருக்கிறார். பாஸ்போர்ட் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு வந்தது, நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. டெலிகிராஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஊடகம், அந்த ஊடகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜகோபால் என்று சொல்லக்கூடிய நபர், அவருக்கு அவருடைய சொந்த மகளுக்கான திருமணம் கனடாவில் வச்சு நடக்குது. ஆனால் அவரால் பங்கு கொள்ள முடியவில்லை. என்ன தெரியுமா? ஏன் பங்கெடுக்க முடியவில்லை தெரியுமா? அவருக்கு ஆல்ரெடி இருந்த பாஸ்போர்ட் ரினிவல் பண்ண முடியல, ரினிவல் பண்ணி கொடுக்கல மோடி. மோடி, அமித்ஷா திட்டமிட்டு அலைக்கழித்தார்கள். அதன் மூலமாக அவருக்கு அவருடைய மகளுடைய திருமணத்தில் பங்கு கொள்ள முடியவில்லை. அவரை எதற்காக அலைக்கழித்தார்கள் தெரியுமா? இன்றைக்கு இந்தியாவிலேயே மோடி, ஆர்எஸ்எஸ், பாஜகவினுடைய மக்கள் விரோத செயல்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டிருப்பதில் இந்த டெலிகிராஃப் என்று சொல்லக்கூடிய ஊடகத்திற்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. சரி, இப்போது இந்தியாவில் பாஸ்போர்ட் பயன்படுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர்? ஏறத்தாழ 9 கோடியே சொச்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ பாஸ்போர்ட்டையும் இனிமேலால் செல்லாது அப்படின்னு மோடி அறிவித்து விட்டார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், யார் இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஒரு கேள்வி சில காலங்களுக்கு முன்பு இந்தியாவில் பேசுபொருளாக இருந்தது. ஏன்னா தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐஆர் ஒன்றை கொண்டு வரும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உங்கள் கையில் இதெல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிடுறாங்க. இப்போ அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு என்ன சொன்னார்னா, ஆதாரை அதில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதற்கு பிறகுதான் என்னுடைய வாக்களிக்கு உரிமையை நான் பெறுவதற்கு ஆதார் கார்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்தது. அப்போ தான் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் பெருமூச்சு விட்டதை நாம் அறிந்தோம். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்போ பேன் கார்டு வச்சு எதுவும் பண்ண முடியாது. ரேஷன் கார்டு ரேஷன் வாங்கிறதுக்கு மட்டும்தான். வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிறது வாக்களிப்பதற்காக மட்டும்தான். இப்போ நீங்கள் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மட்டும்தான். இப்போது நீங்கள் பார்க்கணும், இதில் ஒரு மிக முக்கியமான ஆபத்து ஒளிந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், சிஏஏ அப்படின்ற ஒன்றை கொண்டு வந்தாங்க. சிஏஏ எதுக்காக கொண்டு வந்தாங்க? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களில் பெரும்பாலானவர்களை வங்கதேசத்திலிருந்து நுழைந்தவர்கள், குடியேறியவர்கள் என்கிற பெயரை சொல்லி ஒட்டுமொத்தமாக அவர்களை வெளியேற்றுவது என்பதுதான் அதற்கு பின்னால் இருந்த ஒரு மிக முக்கியமான திட்டம்.
ஆனால் இந்தியா முழுவதும் கொந்தளித்ததன் மூலமாக மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் பயந்து போனார்கள். சிஏவை செயல்படுத்த முடியல. இப்போ எஸ்ஐஆர் என்கிற ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த மக்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்று துடிப்பதற்கான ஒரு திட்டம்தான் இது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடக்கவிருக்கிறது. இந்த தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் வெற்றி பெறுவதற்கான ஒரு திட்டத்தை ஆர்எஸ்எஸ் தீட்டி வைத்திருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதி தான் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடியது. இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஏன்பா நீ ஆதார எடுத்துக்க மாட்டேன், ஏன்பா நீ பேன் கார்டை எடுத்துக்க மாட்டேன், ஏன்பா நீ ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பிஜேபி காரனுங்கிட்ட கேட்டால் அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க தெரியுமா? அவனுக்கு சொல்கிறானுங்க, இதிலெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ண முடியும், இதனுடைய போலிகளை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்? இந்திய மக்களுடைய சார்பாக நம்ம கேட்குறது என்ன? இதையெல்லாம் உங்களால் தடுக்க முடியலை அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் நீ எல்லாம் இருந்து என்ன பயன்? ரிசைன் பண்ணிக்கு வீட்டு போங்கப்பா அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஃப்ராடு பண்ண முடியும், நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது போலிகளை உருவாக்க முடியும் அப்படின்னா நீ எதுக்கு அதிகாரத்தில் இருக்கிற அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அதுக்கும் பதில் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு இவர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் பாருங்கள், இப்போதைக்கு இந்த நொடிக்கு நம்ம கைகளில் நாம் இந்திய குடிமகன் என்று நிரூபிப்பதற்கான சான்றுகள் கையில் இல்லை. என்னதான் நீங்கள் வச்சுங்க, அது பத்தாது. அப்போது மிகப்பெரிய ஆபத்து சங்கபரிவார கும்பலால் இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் இதை பற்றியெல்லாம் நம்ம அதிகமாக பேசுகிறதில்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ தாவேக்காவுடைய ஆட்சி வந்த பிறகு அதுக்கு பின்னாடி ஓடுறதே பெரும் பாடாக இருக்குது. இந்த மணல் கடத்துறவன் தாவேக்காரனாக இருக்கிறான், இந்த குட்கா கடத்துறவன் தாவேக்காரனாக இருக்கிறான், இந்த மாதிரிலாம் செய்திகள் வந்துட்டுருக்கு. இதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அடுத்தது பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸ்னால் அயோத்தியில் பெரும் கொள்ளையை நடத்தியிருக்கிறானுங்க, கோயிலையே முழுமையாக கொள்ளையடிச்சிருக்கிறானுங்க, பெரிய திருட்டுத்தனம் நடந்திருக்கு. இப்படியெல்லாம் இப்போ ஒரு டெய்லி அவ்வளோ பெரிய சம்பவங்களெல்லாம் வந்து, அப்போ இதுக்கிடையில் நம்மளை பரபரப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் கொண்டு போய் தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்குது. அப்படின்னா ஒரு நிரந்தரமாக இந்தியாவில் தேர்தல்கள் இல்லாமலாக்கி இந்திய ஜனநாயகம்ங்கிறத தூக்கி எங்கேயாவது போட்டுட்டு முழுமையாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய கட்டுப்பாட்டில் இந்திய நாட்டை கொண்டு வருவதற்கான ஒரு பெரும் திட்டம்தான் இது. இதை எப்படி நம்ம முறியடிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.